வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மதுரை மாவட்டம் டீக்கல்லுப்பட்டி பிளாக்கில் இருக்கிற மங்கம்மாள்பட்டி கிராமத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி 27 நட்சத்திரம் நவகிரக கோயிலிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வருது. இன்னைக்கு தை மாதம் 2025 பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னாக்கா, பாக்கியம் விபி சாமி, சித்தர் விபி சாமி அவருடைய துணைவியார் பாக்கியம் அவர்களுடைய ஜீவசமாதி இது. இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள் இங்கே இருக்கப்பட்டிருக்கிறது. இந்த 27 நட்சத்திரங்களும் 9 நவகிரகங்களுக்குள்ள அடக்கமாக வரும். இது சித்தர்கள் முறைப்படி முதல் கிரகமாக ராகு, அவருக்குரிய 3 நட்சத்திரங்கள் திருவாதிரை, அதுக்குரிய செங்கருங்காலி மரம், சுவாதி அதுக்கு மருத மரம், சதயம் அதுக்கு கடம்ப மரம். இது ராகுக்குரிய 3 நட்சத்திரங்கள். அதற்கு அடுத்தபடியாக குரு பகவானுக்குரிய 3 நட்சத்திரங்கள் பூரட்டாதி தேவர மரம், விசாகம் விலாமரம், புனர்பூசம் மூங்கில் மரம். அதற்கு அடுத்தபடியாக இருக்குது சனி பகவானுக்குரிய 3 கிரகங்கள் 8 பூசம் அரச மரம், 17 அனுஷம் மகிழ மரம், 26 உத்திரட்டாதி வேம்பு மரம். அடுத்தபடியாக நமது சூரிய பகவானுக்குரியது 3வது கிரகம் கிருத்திகை. அதற்குரிய மரம் அத்தி மரம். உத்திரம் 12வது நட்சத்திரம், அதற்குரிய மரம் அலரின்னு சொல்லக்கூடிய அரளி மரம். 21 உத்திராடம், அதுக்குரிய மரம் பலாமரம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய 3 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரக்குரிய மரங்கள் அங்கே 27 நட்சத்திர கோயிலாக இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறது. அங்கே ஜீவசமாதியில் 108 தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அதனுடைய தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கொடுப்பினை உண்மையிலே அருள். நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமான நேரமாக இருந்தாலும், கஷ்டமான காலமாக இருந்தாலும், இந்த திருக்கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு போகும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் வீரும். நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய மரத்தில் ஒரு பத்தி ஒரு சூடத்தை பொருதி வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி விட்டுட்டு போயிட்டோம்னா எல்லா கிரகங்களும் நமக்கு அனுகூலமாக வரும். இந்த நட்சத்திர கார்டனை வளமாக 9 முறை வளம் விட்டு சென்றால் எல்லா கிரகங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.